குடும்பத்துல தலையாட்டி தலையாட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்பாவே கணவன் சார். தலை எப்படி ஆட்டுறீங்க? எப்படி ஆட்டி அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐயா, ரேஷன் கார்டை கொண்டு கொடுத்தோம்னா சிம் கார்டு கொடுக்குறான். சிம் கார்டை கொண்டு கொடுத்தா எங்கேயாவது ரேஷன் கார்டு கொடுப்பானா? என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் சிம் கார்டுங்க, என் பொண்டாட்டி தாங்க ரேஷன் கார்டு. ஒரு நிமிஷம், நீ போஸ்ட் கார்ட ரொம்ப சாதாரணமா சொல்லிவிட்டாரு. ரேஷன் கார்டு இருந்தா என்னத்தை வாங்கலாம்? சுகரை வாங்கலாம். ஆனா எங்க சிம் கார்டு இருந்தா ஃபிகரையே கரெக்ட் பண்ணலாம். ஐயா, உன் கலருக்கு கேக்குதா ஃபிகரு? போடுறது கண்ணாடி, சுத்துறது பொண்ணுங்க பின்னாடி. இரு வச்சுக்கிற உன்னை பின்னாடி. அம்மா படிக்கிற காலத்திலேயே சொல்லி கொடுத்தாங்க, முயற்சி செஞ்சா முடியாது எதுவுமே இல்லை, முயற்சி திருவினையாக்கும். நானும் முயற்சி பண்ணேன். கல்யாணம் ஆன நாள் முதலா இன்னை வரைக்கும் முயற்சி பண்றேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பொண்டாட்டியை எதிர்த்து பேசணும்னு இன்னை வரைக்கும் முடியலையே. கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், தலையாட்டியே வாழ்ந்துடுறதுன்ட்டு. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நான் கையே நீட்டிட்டேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. ஆமா, ரொம்ப கோவம் வந்து ஒரு நாளைக்கு கையே நீட்டிட்டேன். கையை நீட்டி சத்தியமா நான் இனிமே உன்னை எதிர்த்தே பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீதான் வீரன். நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போனேன். போன உடனே என் குழந்தையா என்ன பண்ணுச்சு, ஓடின உடனே அக்கா கறி வந்துட்டாளேன்ட்டு அடுப்படிக்கு ஓடி போய் காப்பி போட்டுக்கிட்டு ஓடியாந்து அப்படியே ஆவி பறக்க காப்பி எடுத்துட்டு அப்படியே வந்துச்சு. வீட்டுக்கு வந்த மருமவன்ல நம்மள்கிட்ட தான் கொடுக்க போறான்னு ஆசையா இருந்தா அந்த காப்பியை கொண்டு போய் அக்கா காரிட்ட கொடுத்துச்சு. அந்த காப்பியை பார்த்துட்டு அப்படி கையை வச்சு பார்த்துட்டு ரொம்ப சூடா இருக்குமா, ஆத்தி எடுத்துட்டு வான்னா. போய் இன்னும் 2 ஆத்து ஆத்திட்டு மறுபடியும் கொண்டாந்து கொடுத்தா. அதையும் பார்த்துட்டு கையை வச்சு பார்த்துட்டு சூடா இருக்குமா, இன்னும் 2 ஆத்து ஆத்துன்னா. மறுபடியும் ஆத்திட்டு மறுபடியும் கொண்டாந்து கொடுத்தா. அப்பையும் பார்த்துட்டு சூடா இருக்கு, இன்னும் 2 ஆத்து ஆத்துனா. ஆத்திட்டு அங்கேருந்து வந்து காப்பி அப்படி கொடுக்கும் போதே அதுல 2 சொட்டு கண்ணீரும் உழுதுச்சு. அப்படியே நிமிந்து என் பொண்டாட்டி தங்கச்சிக்காரிய பார்த்துட்டு, ஏமா எதுக்கு அழுவுற, உன்னை அம்மா பேசுனுச்சா இல்ல அப்பா பேசுனுச்சா அப்படின்னா. இல்லக்கா, நம்ம வீட்டுல நீ இருக்கையிலாம் எதா இருந்தாலும் சூடா குடிப்ப, ஆற வச்சு குடிச்சியன்னா நீ கோவப்படுவிய, இப்ப இப்படி குடுக்குறிய, புகுந்த வீட்டுல உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா காரணா. ஏன் எதை வச்சு கேட்குற அப்படின்னா, இல்ல அங்க மாமனார் மாமியாருக்கெல்லாம் காப்பி கொடுத்துட்டு, நாத்தனாருக்கெல்லாம் காப்பி கொடுத்துட்டு, எல்லாருக்கும் காப்பி கொடுத்துட்டு கடைசியா நீ குடிக்கிறியா, அதான் இப்படி ஆற வச்சு குடிக்கிறியா அப்படின்னு கேட்டா. எனக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. எப்பயுமே எங்க வீட்டுல காலையில 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுருவா. நான் தான் போய் காப்பி போட்டு வந்து எழுப்பி விடுவேன். இங்க என்னடா இந்த சீனு கிரியேட் ஆகுதுன்ட்டு அப்படியே காதை கொடுத்து நான் கேட்டேன். அப்ப என் பொண்டாட்டி சொன்னா பாருங்க சார், ஒரு சேவி, அதுக்கு எப்ப பார்த்தாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்கலாம் சார். கூட்டு சொன்னா, அம்மா உனக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் தெரியும், வீட்டுல இருக்கையில அங்க நான் மட்டும் இருந்தேன், இப்ப என் நெஞ்சுக்குள்ள எங்க மாமாவும் இருக்காரு, எங்க சூடா குடிச்சேன்னா அந்த காப்பி போய் அவரை சுட்டுடுண்டின்னு பாருங்க சார். முடியலையா, முடியல, ஆரம்பிச்சதுதான் சார். இன்னை வரைக்கும் குடும்பத்துல தலையாட்டி பொம்மையாவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐயா, இதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். ஆம்பளைங்க கதையை தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி குழு குழு குழுன்னு ஐஸ் பீரை உள்ள விடுவான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ராவாவே உள்ள விடுறான். அவ்வளவு வைத்தறிச்சல்ல இருக்காங்க. ஐயா, அழகான மனைவி, அன்பான துணைவி அமைஞ்சாலே பேரின்பம். எனக்கு அமைஞ்சிருக்கு, நான் பேசுறேன், அவருக்கு ஏங்க அப்படி போறாம? நாங்கெல்லாம் ஏதோ மனைவிக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே வாழ்றதுனால ஏதோ நாங்க பயந்து போய் தலையாட்டுறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அன்புக்கு நாங்க அடிமை சார். புல்ல இருக்குது, ஒரு சீட் இருக்கா சொரிஞ்சுக்கிட்டேன். அவ எங்க மேல காட்டுற அந்த பாசத்துக்கு நாங்க பணிஞ்சு போறோம் சார். ஒரு பணக்கார வீட்டு பொண்ண ஒரு ஏழை பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பணக்கார வீட்டு பொண்ணாச்சே, எதையாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு
என்ன வாங்கி கொடுக்கலான்னுட்டு அவனுக்கு ரப்பர் வளையல் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு எதை வாங்கி கொடுத்தாலும் அதை எடுக்காதுன்ட்டு ஒரு டஜன் ரப்பர் வளையல் வாங்கி கொடுத்தா அவள் கையில் கொடுக்குறான். அந்த பொண்ணு வளையலை வாங்கி அன்னைக்கே போட்டுக்குவான்னு ஆசைப்படுறான். ஆனால் அன்னைக்கு போடலை. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, போடலை. இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம், என்னடா நம்ம வாங்கிட்டு போன அன்பளிப்பை அவள் அலட்சியப்படுத்திட்டாளேன்னுட்டு அவன் கேட்கலான்னு வாய் எடுக்கிறப்போ அந்த வளையலை கையில் நிறைய போட்டுட்டு வந்து நல்லா இருக்கான்னு காட்டினான். அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. உடைந்தால் கலங்குவாய் என்று ரப்பர் வளையல் வாங்கி தந்தேன், ஆனால் நீயோ அளவு சரியில்லை என்று இழைக்க தொடங்கினான்னு. அன்னைக்கு அவளுக்கு அளவு பத்தலன்ட்டு ஒரு வாரம் பட்டினி கிடந்து தான் உடம்பை இழைக்க வச்சு அந்த வளையலை மாத்திட்டு போய் காட்டினா சார். ஆகா, வளையலை கண்டவுடன் வளைந்தாள் நெளிந்தாள் அவனுக்காக மெலிந்தாள். ஆஹா, அற்புதம். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. சாத்தனூர் கேப்ப சக்க கேப்ப மாவுண்டு கூழ் இல்லைன்னு சொன்னாங்களாம். ஒரு கவிதை நானும் சொல்றேன். அவள் என்னை ஓரக்கண்ணால் ஒரு முறையாவது பாப்பாள் என்று ஏங்கினேன். அவளை நான் காதலித்த பொழுது என்னையே நோட்டமிடுவது எரிச்சலை தந்தது. இப்பொழுது அவள் என் மனைவியான பின்பு. ஐயா, மகாகவி பாரதியே சொன்னான், காணி நிலம் வேண்டும், 10-12 தென்னை மரம் வேண்டும், கத்தும் குயிலேசை சற்றே என் காதில் விழ வேண்டும், பக்கத்தில் பத்தினி பெண் வேண்டும்னா. பக்கத்துல பொண்டாட்டி இருந்தான்னா பாடுற குயிலோசை விட கத்துற மாதிரி கேக்குயா. அதான் ஒருத்தன் சொன்னா, உன் கண்ணின் அழகோடு 200 ஆண்டு, மூக்கின் அழகோடு 300 ஆண்டு, உன் அழகின் கதகதப்பில் ஆண்டு 500 வாழ வேண்டுமே தையா. தைய தைய தையா தையா தைய தைய தையா தையான்னு கூத்தடிக்கிறான் சார். அட போயா, 70 வருஷம் வாழறதுக்கு அவன் கைட்டு போடுறான், 500 ஆண்டு வாழணுமா? இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகும் எங்க மனைவி மேல ஆசைப்பட்டு நாங்க தலையாட்டியுமே வாழ்றோமே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயா, நம்ம ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு 1000 பேர் பாராட்டுவான், தோல்ல தட்டி கொடுக்க 100 பேர் இருப்பான். ஆனா நம்ம ஒரு விஷயத்துல தோத்து போறப்போ, கலங்கி போறப்போ, நம்ம சோர்ந்து போறப்போ நம்ம தூக்கி நிறுத்துறது நம்ம மனைவியா. நம்ம சோர்ந்து போய் வீட்டுக்குள்ள நுழையிறப்ப நம்மளை கூப்பிட்டு, ஐயா இது என்ன சாதாரணம்னு சொல்லிட்டு தன்னை தோல்ல தூக்கி சாட்சி வச்சு தலையை கோதி விட்டு, இதை விட பெரிய சாதனைகளா நீ செய்வ, இதெல்லாம் சாதாரணம்னு சொல்லிட்டு நம்மளை தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி நமக்கு நம்பிக்கையை கொடுக்குற அந்த மனைவிக்கு தலையாட்டாம வேற யாருக்கு சார் தலையாட்ட சொல்றீங்க? அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு தலையாட்டி குடும்பம் நடத்துறான்னு சொன்னா அவனுடைய வெற்றிகளுக்கு பின்னாலும் அந்த மனைவி இருக்கிறாங்கிற ஒரே காரணம் தான் சார். இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வாழம் ஃபுல்லா தலையாட்ட தயாரா இருக்கேன் சார். பிள்ளைகள் தான் பெற்றோர்களுக்கு தலையாட்டி பொம்மைகளா இருக்கும். 2 வயசு கூட ஆயிருக்காது, அதுக்குள்ள கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறது. காலைல எழுப்பி குளிப்பாட்டி வெந்தது பாதி வேகாதது பாதி எங்க வயிற்றுல கொட்டி முதுகுல ஒரு மூட்டையை மாட்டி 8 மணிக்கெல்லாம் ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி வரும், அதை தூக்கி போட்டு அனுப்பி விட்டுறது. தலைவனுக்கும் தொண்டனுக்கும் பிடிக்கலனா வேற கட்சி மாறி போயிடலாம். ஆன்மீகவாதிகளுக்கும் அப்பாவிகளுக்கும் பிடிக்கலனா வேற மதம் மாறி போயிடலாம். அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பிடிக்கலனா பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிடலாம். கணவனுக்கும் மனைவிக்கும் பிடிக்கலனா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா பெற்றோர்கள் சேர்ந்து பிள்ளைகளுக்கு விடுதலையே கிடையாது. என்னமோ ஈஸியா டைவர்ஸ் கிடைக்கிற மாதிரி சொல்லிட்டு போகுது. எத்தனை பேர் அப்ளை பண்ணி வருஷ கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? எங்க கிடைக்குதுன்னு சொல்லு, உடனே அப்ளிகேஷன் போட சொல்றேன். கவலைப்படாதீங்க சார், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கட்டாயம் கிடைச்சிடும். சரியா? அமைதியா உட்கார்ந்துருக்கணும், குறுக்க பேசக்கூடாது. ஐயா, மாவரைக்கிற மிஷின்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரு பக்கம் அரிசியை போட்டு இன்னொரு பக்கம் மாவு ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் சார் எங்களை போய் ஒரு பக்கம் ஸ்கூல்ல சேர்த்துட்டு வெள்ள அரைப்ப என் புள்ள டாக்டரா வரணும், என் புள்ள கலெக்டரா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது எப்படி சார் நடக்கும்? அந்த குழந்தைக்கு எதுல ஆர்வம் இருக்கு, அவ எதை படிக்க விரும்புறா, அதுக்கான வழியை காட்ட சொல்லுங்க சார். ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு மகாகவி பாரதி சொன்னாரு. எங்க சார் எங்களை ஓடி விளையாட விடுறாங்க? ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹிந்தி டியூஷனுக்கு ஓடு, கெமிஸ்ட்ரி டியூஷனுக்கு ஓடு அப்படின்னு டியூஷனுக்கு தான் சார் ஓட விடுறாங்க. அதாவது காலையில 10 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்குது. 8 மணி நேரம் பள்ளிக்கூடத்துல கவனிச்சிருந்தா உன்னை எதுக்கு டியூஷனுக்கு அனுப்புறாங்கன்னு கேக்குறேன். அந்த 8 மணி பள்ளிக்கூடத்துல அரட்டை அடிக்கிறது முதல் நாள் டிவியில பார்த்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு 5ஆம் கிளாஸ் படிக்கிற ரமேஷுக்கும் 7ஆம் கிளாஸ் படிக்கிற லதாவுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலையாம். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலன்னா பிசிக்ஸ் எடுத்து படிச்சுட்டு போறாங்க. உனக்கு என்ன அக்கறைன்னு கேக்குறேன் சார்.
அந்த 8 மணி நேரம் நடத்துற டீச்சர் ஒழுங்கா நடத்த மாட்டேங்கிறாங்க தான் சாயந்தரம் அதே டீச்சர்ட்ட டியூஷனுக்கு அனுப்புறாங்க சார். கனவு காணுங்க அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு. எங்க எங்களை கனவு காண விடுறாங்க, அதுலயும் இவங்க அதிகம் தான் அதிகமா இருக்கு. இது பரவாயில்லைங்க, என் கனவை கொஞ்சம் கேளுங்க. கனவுல சினிமா நடிகை வருமான்னு கனவு கண்டேன். அதுக்காக தூங்குறதுக்கு முன்னாடி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு தூங்க போனேன். அப்பயே என் பொண்டாட்டி என் மூஞ்சில ஒரு குத்து விட்டா. இருந்தாலும் சினிமா நடிகை கனவுல வரும்னு ஒரு நம்பிக்கையோட தூங்க போனேன். நான் நினைச்ச மாதிரியே சினிமா நடிகை கனவுல வந்தது. சினிமா நடிகை பறவை முனியம்மா வந்தது. அண்ணே இங்கேனே உன் மொவரக்கடைக்கு கல்யாணம் ஆனதே பெருசு. இதுல பறவை முனியம்மா வந்தாங்கன்னு பெருமைப்பட்டுக்க. கொல்லக்குடி கற்பாய் வரலன்னு நினைச்சுக்க. உட்காரு சார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் தான் சார் முடிவெடுக்கிறாங்க. இதனால சுயமா சிந்திக்க முடியாத தலையாட்டி பொம்மலா எங்களை மாத்தி ஆட்டுன்னு ஆட்டி படைக்கிறாங்க சார். ஐயா நீங்க உங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? அம்மான்னு கூப்பிடுவேன். நாங்க எங்க அம்மாவை அம்மான்னு அழகு தமிழ்ல கூப்பிடவே முடியாது. மம்மி டாடின்னு தான் கூப்பிடணும். ஏன்னு கேட்டா அந்த மம்மி டாடின்னு கூப்பிடணுன்ற மம்மிட்ட போய் காலில் தூக்கி போடு அம்மி உழுந்தோன்னு கத்துவியா மம்மி அம்மான்னு கத்துவ. அதான் தாய்மொழி தமிழ் மொழி. ஆனா அப்படி கூப்பிட முடியாது. மம்மி டாடின்னு தான் கூப்பிடணும், இல்ல உதவிலும். ஐயா வீட்டுக்கு யாராவது விருந்தாடிங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, படுத்தி வச்சிருவாங்க. அந்த அங்கிளுக்கு ஒரு இங்கிலீஷ் ரைம்ஸ் சொல்லு, அந்த ஆன்ட்டிக்கு ஒரு ஹிந்தி ரைம்ஸ் சொல்லு, ஏன் ஒரு திருக்குறள் சொல்லு, ஒரு கொன்றை வேதம் சொல்லு அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க. பிள்ளைங்கனாலே தலையாட்டி பொம்மை சார். அதுல பொம்பளை பிள்ளைங்க நான் பிறந்துட்டோம் படுத்தி வச்சிருவாங்க. அங்க நிக்காத இங்க நிக்காத, அவனோட அங்க என்ன பேச்சு. ஸ்கூல் விட்டு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சு, அவ்வளவுதான். அங்க எவனோட பேசிக்கிட்டு இருந்தேன், எவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டே நம்மளை கொண்டுடுவாங்க. இவ்வளவுலாம் கொஸ்டின் கேட்டே பொண்ணுங்க டிக்கெட் வாங்க அப்படியே புறப்பட்டுருது. என்ன பண்ண முடியும்? இப்படிதான் சார். ஒரு நாள் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு ஒரு புக் வாங்கி கொடுத்தாங்க. சரி ஏன் புக்கு வெட்டியாதான் கிடந்துச்சு, ஏன் அந்த புக்கை எடுத்து படிப்பானேன்னு அந்த புக்கை எடுத்தேன். அந்த புக்கோட தலைப்பு குழந்தைகளை நல்ல விதமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி இப்ப எடுத்தத ஏன் வைப்பானே அப்படின்னு அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சேன். அப்பாதான் தெரிஞ்சிச்சு எங்க அப்பாவே எங்க தாத்தா ஒழுங்காவே வளர்க்கலன்னு. உங்களுக்கு திருவிளையாடல் உங்க அப்பா ஒழுங்கா வளர்த்திருக்காருன்னு நினைக்கிறியா? நாங்களும் எங்க அம்மா தான் உலகம்னு நினைக்கிறோம். அவங்க டிவி சீரியல் தான் உலகம்னு அதோட சேர்ந்து அழுகுறது. அதுல மூழ்கி போய் எங்களை கவனிக்கிறதே கிடையாது. எப்ப பாரு நம்மளை பத்தி கம்பேர் பண்ணியே பேசுவாங்க. இப்படிதான் சார் ஃபர்ஸ்ட் மிட்டம் மார்க் வந்துச்சு. நான் எங்க அம்மாட்ட போய் காமிச்சேன், இம்மா மார்க் எல்லாம் வந்துருச்சுமா பாருங்கம்மான்னு சொன்னேன். தமிழ்ல என்ன பண்ணீங்க, கம்மி மார்க் தான் நம்ம மறைக்கிறதே பெருசு. எங்க அம்மா சொன்னாங்க, என்னது இது பக்கத்து வீட்டுல கிளாஸ்மேட் தானே, அது 80 மார்க் வாங்கியிருக்கோம், உனக்கு 80 மார்க் வாங்க தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. சரி கஷ்டப்பட்டு படிச்சு 80 மார்க் வாங்கி கொண்டு போய் காமிச்சேன். அப்ப நீங்களா இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? நீங்களா இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? நல்ல மார்க் வாங்கியிருக்க, ஆனா இன்னும் படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிருப்பீங்க. எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, 8th வகுப்புல 90 மார்க் வாங்கியிருக்கு, உனக்கு 90 மார்க் வாங்க தெரியாதா அப்படின்னாங்க. 8th வகுப்புல +2ல 200க்கு 90 மார்க் வாங்கியிருக்குன்றதே புரிஞ்சுக்க மாட்டாங்க சார். இன்னொன்னுமா இங்கதான் சொல்ற, அந்த தாய் நீ 90 வாங்கின உடனே 90 வாங்கிட்டேன்னு தட்டி ஏன் கொடுக்கல தெரியுமா? நீ எப்ப 95 வாங்குவ 99 வாங்குவங்கிறதா அந்த தாயோட எண்ணம். விளக்க கூட தூண்டி விட்டாதான் அந்த விளக்கு எரியும். அக்கா நீங்க மார்க்கா கம்பேரிசன் பண்றாங்கன்னு சொல்றீங்களே, என் கிளாஸ்மேட் அசின் சுடிதார் எடுத்திருக்கு, என் கிளாஸ்மேட் கந்தசாமி சுடிதார் எடுத்திருக்கு, என் கிளாஸ்மேட் அனார்கலி சுடிதார் எடுத்திருக்குன்னு அடம் பிடிக்கிறீங்களா உங்க வீட்டுல? அது மட்டும் நியாயமா? உனக்கு எத்தனை வயசுல ஆகுது? 10 வயசுல நீ சுடிதாரை பத்தி பேசக்கூடாது, உட்கார்றா. ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம் நிச்சயமா உனக்கு தலையாட்டுவான். இந்த மாதிரி சின்ன பிள்ளையில இருந்தே ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலையாட்டி எங்க தலை நிலையாவே நிக்க மாட்டேங்குது.